ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொங்கலுக்கு முந்தின நாள். எல்லோரும் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹரிபரியாக தான் போணுச்சு. வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முடியலைங்க. ஒரே தொண்டை வலிக்குது கத்தி கத்தி. ஏன்னா நிறைய நிகழ்ச்சி நடந்துச்சா, அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருந்ததில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து டல் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துலேயே குழந்தை வீடு அப்படிங்கிறனால அவங்களும் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அப்புறம் விடிய காலையிலே எழுந்திரிச்சி நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பொங்கல் விடுறதுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு பொருளாக இங்கே வந்து தேடி தேடி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் புது வீட்டில். இன்னும் புது வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறனால பால் மட்டும்தான் காய்ச்சிருக்கோம். இனிமே தான் வந்து செட்டில் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே தான் வந்து காய்க்கிற மாதிரி இருக்கும். பால் காய்ச்சி முடிச்சதுலேருந்து வேலையே நடக்கலைங்க. அப்படியே கிடக்கு, ஸ்டாப் ஆகி போய் ஒரு வேலை கூட நடக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் விட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட உட்காந்தாச்சு. பக்கத்துலேயே 2 நாய்க்குட்டி வேறு குட்டி போட்டிருந்துச்சு போல். அந்த குட்டிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என் பிள்ளைங்க போட்டு அந்த குட்டிகளை பாடாத பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க. பொங்கல் விடும்போதெல்லாம் கொலை விடுங்கன்னாங்க. எனக்கு சுத்தமாக கொலை விட தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி மட்டும் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டோம். என் சின்ன பையன் மட்டும் கிட்டத்தில் வரவே இல்லை. பெரிய பையனாவது நான் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓலை வைக்கிறது எல்லாமே பண்ணான். எங்கள் இதில் வந்து ஓலை தான் வைப்பாங்க. ஒவ்வொரு சைடு வந்து பருத்தி மாறு வைப்பாங்க. உங்கள் ஊரில் என்ன வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் போய் நேராக போய் படுத்தாச்சு. ஐயோ அவ்வளோ டயர்டு. காலையிலே சாப்பாடுக்கு வந்து இந்த பொங்கலையே வச்சு சாப்பிட்டுட்டோம். போனோடனே நான் சாம்பார் வச்சேன். வச்சதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்தது. அப்புறம் மதியமும் அதே தான், பொங்கலும் சாம்பாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் இது காலியாகும், இல்லாட்டினா அப்படியே மீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலையும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். காயலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் பொங்கல் விடணும். ஆனால் அது சாயந்தரம் தான் நாங்கள் கிளம்பி போனோம். நல்லா செம டயர்டு. ஏன்னா நைட்டு ஃபுல்லும் தூங்கலை. 2:30 தான் போய் படுத்தோம். படுத்துட்டு எந்திரிக்கிறதும் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. அதனால் கொஞ்சம் டயர்டாகவே இருந்ததுனால படுத்துட்டோம். கோலத்து மேலே தான் பானை வச்சு பொங்கல் விடணும். என் வீட்டுக்காரங்க தெரியாமல் நான் வர்றதுக்குள்ளே அந்த மண்ணை வந்து விரவி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே விட்டோம். அதுக்கப்புறம் காயலுக்கு போன பிறகு சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றையா பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொங்கல் விடும்போது பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளா, அவளுக்காகவும் நாங்கள் கொடுத்தோமா. அவளும் சாப்பிட்டா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க மட்டும் மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளேயும் வச்சு விளக்கு வச்சு பொருத்தி சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் சும்மா இருப்போமா, நாங்கள் ஒரு செல்ஃபியையும் ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோ வந்து அவங்க செல்லில் எடுத்திருந்தாங்க. இது வந்து என் செல்லில் எடுத்தது. இவ்வளோ தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் போனதும் அங்கே நிகழ்ச்சி நடக்கிறதுலையும் நாங்கள் வந்து உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய நிகழ்ச்சி நடந்தது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கத்துன்னு கத்தி தான் தொண்டை வலிச்சிச்சு. அதுவும் பனியில் வேற உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சேர் இருக்குது, ஆனால் மேலே பந்தல்லாம் போடலை. அதனால் அப்படி இருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கபடி போட்டிலாம் வச்சாங்க. அதை எடுக்க முடியல. ஆனால் மற்றதை எடுத்திருக்கேன், பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.